செயின்ட் விர்ஜீலியஸ் ஆஃப் சால்ஸ்பர்க் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த புனிதர். சால்ஸ்பர்கோட ஆயராகவும் மடாதிபதியாகவும் செயல்பட்டிருக்காரு. ஒரு தடவை தூய போனிபஸ் அவர்கள் திருமுழுக்கு பற்றி தவறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. விர்ஜீலியஸ் அந்த கருத்து தவறு அப்படின்னும் மிகச் சரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. விர்ஜீலியஸ் பல துறைகள்ல வல்லுநரா இருந்திருக்காரு. வானவியல், மானிடவியல், பூகோளம்னு பல துறைகளை பற்றி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே திருச்சபையோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தியிருக்காரு. விர்ஜீலியஸ் நற்செய்தி அறிவிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. இவரோட நற்செய்தியை கேட்டு ஆல்வின் ஸ்லாவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இனமே கிறிஸ்தவர்களா மாறியிருக்காங்க. ஹங்கேரி மாதிரி கிறிஸ்துவ தெரியாத இடங்களுக்கு தன்னால போக முடியல அப்படின்னாலும் பணியாளர்களை அனுப்பி நற்செய்தி அறிவிச்சிருக்காரு. 784 நற்செய்தி அறிவிச்சு திரும்ப வர்ற வழியில உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு விர்ஜீலியஸ். விர்ஜீலியஸ் இறந்ததுக்கு பிறகு 1181 சால்ஸ்பர்க் நகர்ல விர்ஜீலியஸால கட்டப்பட்ட பேராலயத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ விபத்துல எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் விர்ஜீலியஸ அடக்கம் செஞ்சு வைக்கப்பட்ட கல்லறைக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. இதை பார்த்து ரொம்பவே வியப்படைந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவர்கள் 1233 விர்ஜீலியஸ புனிதரா அறிவிச்சிருக்காரு. நவம்பர் 27 செயின்ட் விர்ஜீலியஸ் ஆஃப் சால்ஸ்பர்கோட ஃபீஸ்ட் டே.